துரோகம் என்று சொல்லுகிறார். என்ன துரோகம் என்று சொல்ல வேண்டும் அல்லவா? திமுகவோடு போய் உறவாடினாரா? என்ன துரோகம் செய்தார்? ஆனால் உங்களை பார்த்து சொல்ல முடியும். சொல்லி இருக்கிறார்கள். யார் சொல்லி இருக்கிறார்கள்? அதிமுகவில் இருப்பவர்கள், இருந்தவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். நீங்கள் யாருடைய தயவால் எடப்பாடி பழனிசாமி யாருடைய தயவால் முதலமைச்சரானார்? செல்வி ஜெயலலிதாவினுடைய மறைவுக்கு பிறகு தற்காலிக முதலமைச்சராக இருந்தவர் திரு ஓ பன்னீர்செல்வம். அவர் ராஜினாமா செய்கிறார். பிறகு திருமதி சசிகலாவுக்கு எதிராக அவர் ஒரு அரசியல் நடத்துகிறார். அதன் பிறகு மீண்டும் இணைகிறார். அப்படி இணைவதற்கு உதவி செய்தவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. அந்த ஆட்சி காப்பாற்றப்படுவதற்கு உதவி செய்தவர் நரேந்திர மோடி. எடப்பாடி பழனிசாமி அவர்களை செல்வி ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு ஓ பன்னீர்செல்வத்துக்கு பிறகு முதலமைச்சராக தேர்ந்தெடுக்க உதவியவர், மூல காரணமாக இருந்தவர் திருமதி சசிகலா. அந்த திருமதி சசிகலா அவருக்கு துரோகம் செய்தவர் எடப்பாடி பழனிசாமி என்று திருமதி சசிகலா, அவர்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், அவரை ஆதரிக்கிற அதிமுகவினர் அத்தனை பேரும் எடப்பாடி பழனிசாமியை குற்றம் சாட்டுகிறார்கள். அதே போல எந்த பாரதிய ஜனதா கட்சியின் தயவில் முதலமைச்சராக திரு எடப்பாடி பழனிசாமி அந்த நாற்காலியில் ஒட்டி கொண்டிருந்தாரோ அந்த பிஜேபியை தூற்றினார். அந்த பிஜேபியோடு கூட்டணி இல்லை என்று சொன்னார். பிறகு இப்போது காலில் போய் விழுந்து கூட்டணியை ஏற்படுத்தி கொண்டார். அது தனி. ஆனால் எந்த பிஜேபி அவர் முதலமைச்சராக நீடிப்பதற்கு உதவியதோ அந்த பிஜேபி பற்றி அவதூறாக பேசியவர் திரு எடப்பாடி பழனிசாமி. அந்த பிஜேபியோடு 2024 கூட்டணி இல்லை, 26 கூட்டணி இல்லை, 29 கூட்டணி இல்லை என்று வக்கணையாக பேசிவிட்டு பிறகு பிஜேபியிடம் சரண்டர் ஆனவர் எடப்பாடி பழனிசாமி. ஆகவே அவர் துரோகத்தை பற்றி பேசக்கூடாது. அதே போல பன்னீர்செல்வம் அவர்களுடைய 11 எம்எல்ஏக்கள் ஆதரவு இருந்ததால் தான் அந்த ஆட்சி பிழைத்தது. பன்னீர்செல்வம் போட்ட பிச்சையினால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக நீடித்தார். அவரை கட்சியிலிருந்து தூக்கி எறிந்தது மட்டுமல்ல, அவமானப்படுத்தி பொதுக்குழுவில் இருந்து அவர் மீது தண்ணீர் பாட்டில்களை வீசி வெளியேற்றினார் எடப்பாடி பழனிசாமி. குண்டர்களை வைத்து பொதுக்குழுவை நடத்தியவர் எடப்பாடி பழனிசாமி. ஆகவே அவருக்கு செங்கோட்டையனை பற்றியோ திரு பன்னீர்செல்வம் அவர்களை பற்றியோ பேசுவதற்கு எந்த தார்மீக தகுதியும் கிடையாது என்பதுதான் என்னுடைய பார்வை.